உடல் இந்த தலையோடு இணைய போகிறது. இந்த இணைப்பு எப்படி சாத்தியமாகும்? அதோ அப்படி சாத்தியமாகும். ஆகா ஆகா, தாங்கள் புஜபல பராக்கிரமசாலி போலவே தோற்றமளிக்கிறீர்களே. அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். ஓகே, விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு வந்துட்டாலே நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு செய்கிறது கொழுக்கட்டை தான். இது தேங்காய் பூரண கொழுக்கட்டை. அதுக்கு நம்ம ரைஸ் பவுடரை லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் நெய் எடுத்து விட்டு, நெய் உருகுனதும் துருவின தேங்காவை எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் வெல்லம் ஆட் பண்ணி அது அப்படியே லைட்டாக அந்த தேங்காவோடு அது மெஜ்ஜாகட்டும். இப்போ அப்படியே லைட்டாக அதை மலைச்சாரெல்லாம் மேலே தூவிட்டு 1 கப் அரிசி மாவுக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி நல்லா சுட்டதும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் போட்டு அரிசி மாவை கொட்டிடலாம். ரொம்ப ஹைல இருக்கு. இந்த மாதிரி அதை எடுத்துக்கணும். எடுத்து இதை நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி ஒரு ஷீட் ஒன்று எடுத்து நம்ம லைட்டாக அப்படியே அதில் கீயை தடவி, நம்ம இது கொழுக்கட்டை ஷேப்புக்கு பண்ண போகிறது இல்லை, சோமோஸ் பார்த்துருக்கோம் இல்லையா, சோமோஸ் அந்த ஷேப்பில் பண்ண போகிறோம். செஞ்சு வச்ச பூர்ணத்தை உள்ளே வச்சு அப்படியே புத்துனாப்பில் இப்படி லைட்டாக அழுத்தம் கொடுத்தா போதும். அவ்வளோதான், சோமோ ஷேப் பூரண கொழுக்கட்டை ரெடி. அடுத்து பிடி கொழுக்கட்டை செய்ய போகிறோம். அதுக்கு 1 கப்பு வெல்லம், 1.5 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். இதில் கொஞ்சோண்டு சால்ட்டு, ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு, ஏலக்காய் பொடியை போட்டுக்கலாம். இந்த மாதிரி அது கெட்டி பதத்துக்கு வந்துட்ட பிறகு இதை அப்படியே பிடிச்சி வச்சோன்னா போதும், பிடி கொழுக்கட்டை ரெடி. இப்போ நம்ம இதை அடுப்பில் வச்சிடலாம். ஆல்ரெடி தண்ணி அங்கே கொதிச்சிடுச்சு. பொங்கல் பொங்கல், என்ன ஒரு ரம்யமான பெயர். உன் பெயரை உச்சரிக்கும் பொழுதே என் வாய் சர்க்கரை பொங்கல் போல் இருக்கிறது. சக்கரை பொங்கல் செய்ய போகிறோம். ஆல்ரெடி அரிசியும் சிறுபருப்பும் நம்ம அதில் போட்டாச்சு. அது நல்லா வெந்துட்ட பிறகு வெல்லத்தை ஆட் பண்ணுறோம். நெய்யில் நம்ம முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாம். பொங்கல் ரெடி. இப்போ ஒரு தாளிப்பு ஒன்று ரெடி பண்ணுறோம் சுண்டலுக்கு போடுறதுக்காக. ஆல்ரெடி சுண்டலை வேக வச்சாச்சு. நம்ம தாளிப்பை மட்டும் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணால் போதும்.
சுண்டலும் ரெடி. ஸோ கொழுக்கட்டை சுண்டல் எல்லாம் ரெடி. இப்போ விநாயகர் வேணும் இல்லையா, விநாயகரையும் இப்போ நம்ம தான் செய்ய போகிறோம். வீட் ஃப்ளோரில் விநாயகர் செய்வது எப்படி அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஆக்சுவலி நான் பார்த்ததில் அவங்க களிமண்ணில் தான் பண்ணியிருந்தாங்க. எனக்கு தான் இப்படி ஒரு ஐடியா வந்துச்சு, இதை நம்ம ஏன் கோதுமை மாவில் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு சின்ன ட்ரை தான். நல்லா இருந்தால் போடலாம், நல்லா இல்லைன்னா டெலீட் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் பண்ணது தான். ஒரு 15 நிமிஷத்தில் பண்ணது. ஸோ என்னடா இது விநாயகர் மாதிரியே இல்லை அப்படின்னு யாரும் அஃபண்ட் ஆகிடாதீங்க. தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கு லைட்டாக விநாயகர் மாதிரி தெரிஞ்சுது, ஒரு விநாயகர் சிலை மாதிரி தெரிஞ்சுது தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கு. அந்த நம்பிக்கையில் தான் போட்டிருக்கேன். இந்த பெரியவங்களாம் சொல்லுவாங்கள்ல, ஏன்டா பிடிச்சி வச்ச பிள்ளையாராட்டம் அப்படியே உக்காஞ்சிட்டே இருக்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. உண்மையிலேயே பிடிச்சி வச்ச பிள்ளையார் எப்படி இருப்பார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா இதை பாருங்கள், இப்படி தான் இருப்பார். நான் என் வீடியோவில் பார்த்ததுக்கும் நான் நினச்சதை விட ஓரளவுக்கு நல்லா வந்தது. அந்த தைரியத்தில் தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கும் விநாயகர் மாதிரி தெரிவாருன்னு நினைக்கிறேன். அப்பனே விநாயக பெருமானே, மூடப்பொருளோனே, முந்தி முந்தி விநாயகனே. இப்போ அப்படியே பூவெல்லாம் வச்சு கொஞ்சம் அலங்காரம் பண்ணிடலாம். ஓகே, இப்போ விநாயகரும் ரெடி ஆகிட்டாரு. மற்ற எல்லா விஷயத்தையும் நம்ம ரெடி பண்ணிவிடுவோம். கோலம் போட்டாச்சு, விளக்கு எல்லாமே வச்சாச்சு. இந்த ஒர்க்கும் டன். நெக்ஸ்ட் நம்ம விநாயகர் கிட்ட போயிடுவோம். கொடுத்துரு, அவ்வளோதான். அப்படியே உட்கார வச்சிருவல. உட்கார் மாமா. பொங்கல் சுண்டல் எதை எடுத்து சாப்பிடுவான்னு பார்த்தா ஃப்ரூட்ஸு, ஆப்பிள், வாழைப்பழம் இதை தான் எடுக்கிறா. நீ எடு மாமா, உனக்கு என்ன வேணும் மேடம் மாமா? எடுத்துக்கோ. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய் பாய்.